சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம 177வது வார ஆய்வு ஜாதகம் பார்க்க போறோம். மணியண்ணா வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கம். ஓகேங்க. இந்த வாரம் 177வது வார ஆய்வு ஜாதகங்க. ஜாதகி இன்னைக்கு பெண் ஜாதகம் பார்க்க போறோம். 8/6/1994 12:58. ஒரே நிமிஷங்க, டைம் சொல்லிடுறேன். 12:58 PM கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காங்க. இவங்களோட கேள்விகள், வேலை, தொழில் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், நடந்துகிட்டு இருக்கிற தசை, அடுத்து வரப்போற தசைகள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பொதுவான பலன்கள் கேட்டிருக்காங்க. ஜாதகி பிறந்த லக்னம் ராசி சொல்லிடுறேங்க. ஜாதகி பிறந்த லக்னம் கன்னியா லக்னம், ராசி ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி 1ல பிறந்திருக்காங்க. அட் பிரசன்ட் ஜாதகிக்கு நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில சூரிய புக்தி நடந்துட்டு இருக்குங்க. நேத்திக்கு நம்ம சுரேஷ் சார் கூட லக்னம் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் சொல்லியிருந்தாரு. அதையும் நம்ம குணாட்ட கேட்டுக்கலாம். அவங்களோட கேரக்டர், அவங்களோட குணநலன்கள் கேட்டுட்டு ஒருவேளை லக்னம் மாறி இருந்தால் அதுபடியும் சொல்லலாம். சங்கர் சார், நீங்க ஆல்ரெடி கன்னியா லக்னம் வச்சுதான் நான் பலன் எடுத்திருக்கிறேன், அதை வச்சே சொல்றதுனாலும் அது நீங்க அப்படியே சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜாதகி பிறந்தது அமாவாசை திதியில பிறந்திருக்கிறாங்க. சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஹலோ. ஓகே சார், அனைவருக்குமே வணக்கம். 177வது ஆய்வு அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்க போற ஜாதக அமைப்பு லாஸ்ட் வீக் பார்த்தவங்களோடது ஒய்ஃப் பெண் ஜாதகம் அப்படின்றத பார்க்க போறோம். டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன். 8/6/1994 12:58 PM அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஜாதக அமைப்பு சார் போட்டாரு இந்த வாரம். கன்னி லக்னம், 2ல குரு ராகு, 6ஆம் இடத்துல சனி, உங்களுக்கு 8ல செவ்வாய் கேது, உங்களுக்கு சூரியன் சந்திரன் 9ஆம் இடத்துல ராசியாகி ரிஷப ராசியாக இருக்கு. 10ல புதன், சுக்கிரன் உங்களுக்கு ஒரு வர்க்கோத்தமாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. சுக்கிரன் நல்லா இருக்கு, யோகமாக இருக்கு. ஓகே, அப்போ இதுதான் ஜாதக அமைப்பு. இவங்களோட ஒரு விஷயம் எப்படின்னா, லக்னத்துக்கு 2லயே குரு ராகுங்க. ராகு தொடர்பு கொண்டாலே அந்த 2/8 இருக்க சர்ப்ப கிரகங்களோட ஒரு தோஷ அமைப்பு நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பாக இவருக்கு இருக்கு அப்படின்றதுதான். அப்போ ராகுவும் கேதுவும் ஓரளவு குருவோட தொடர்போட ஒரு யோகமான அமைப்பு இருந்திருக்கு அப்படின்றதுதான். நல்லாதான் இருக்குங்க, பெரிய அளவுல பாதிக்கப்படல. 8ல செவ்வாய் இருக்கிறது பாதிப்பு தாங்க, அது குருவோட நிவர்த்தி இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஜாதகம் 10ஆம் இடத்தோடய சுக்கிரன் புதன் சம்மந்தப்படுது, 2ஆம் இடத்தோட குரு அப்படின்றப்ப பேச்சு அப்படின்றத வைத்து ஒரு தொழில் அப்படின்றது பண்ணக்கூடிய அமைப்பு தான். பேச்சு மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நல்லா இருக்கும். டீச்சிங் அந்த மாதிரி ஒரு வகையில யோகமாக இருக்கும். அவருக்கும் அதே மாதிரியான அமைப்பு தான். 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு கிரக அமைப்புகள் ஒரே யோக அமைப்புகளாக கொடுக்கும்போது 2 பேருக்கும் ஓரளவுக்கு ஒற்றுமை அப்படின்றது இருக்கும் அப்படின்றதுதான். என்ன நம்ம அப்படின்றது ஜாதகம்லாம் எல்லா யோகமாக இருக்கு. குருவோட எல்லா கிரகங்களும், சுக்கிரனோட எல்லா கிரகங்களும் தொடர்பு கொள்ளுது. பாருங்களேன், ஒரு குரு ராகுவோட இருக்காரு, செவ்வாயையும் கேதுவையும் பாக்குறாரு, குரு சனி பகவானையும் பாக்குறாருங்க. அப்ப அடுத்து உங்களுக்கு சுக்கிரன் வர்க்கோத்தமா இருக்கு. அப்ப ஆட்சி பெற்ற வீட்டுல இருக்கு, சுக்கிரனோட புதனும் இருக்கு. குரு சுக்கிரனையும் புதனையும் பாக்குதுங்க. அப்ப நல்ல வலுவான சுக்கிரனோட வீட்டுல சூரியன் சந்திரனும் இருக்கு. ஆக குரு சுக்கிர தொடர்போடு அனைத்து கிரகங்களுமே இருக்குங்க, எல்லா கிரகங்களுமே. அப்ப குரு சுக்கிர தொடர்போட வந்துட்டாலே இந்த ஜாதகம் பலமான ஜாதகம் தான். குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்ப டிலேயா இருக்கு அப்படின்றத கஷ்டப்படாதீங்க. என்ன ஒண்ணு, உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு ஒரு அமாவாசை திதியா போச்சுங்க. அமாவாசை திதியாகி உச்சமானது நல்லா இருக்கு. ஆனா அமாவாசை திதியா வந்துருச்சு இல்லையா? அமாவாசை திதினாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சனிக்கு நிகரான அமைப்பு தான் அந்த சந்திர பகவான் இருக்காரு அப்படின்றது. இருந்தாலும் இங்க ஒரு சுக்கரோட வீட்டுல இருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அமாவாசையாக இருக்கிறதுனால சந்திர சூரிய புத்திகள் ராகுவோட தசை அமைப்புகள்ல வர்றது, அப்ப அந்த 2 அமைப்புகளும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க. அப்ப அந்த அமைப்புல நம்ம ஒரு யோகங்களை எதிர்பார்க்க முடியுமா? ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமே, ஒரு சுப விஷயம் நடக்கணும், ஒரு குழந்தை பாக்கி யோகம் வேணும் அப்படின்ற அமைப்புகள்ல வரும்போது அந்த டைம்ல கொஞ்சம் டிலே பண்ணக்கூடிய அமைப்பாக மட்டுமே இருக்கும் அப்படின்றதுதான். செவ்வாய் இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆட்சி பலமாக
குருவோட பார்வையில இருக்காங்க அப்படின்றது. ராகு திசையில செவ்வாய் புத்தி நல்லது பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நிறைய ஜாதக அமைப்புல பார்க்கும்போது ஒரு ராகு திசையில அந்த சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் கடுமையான நிறைய பிரச்சனைகளை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்த்திருக்கேன். இங்க உங்களுக்கு ஒரு குருவோட தொடர்பு அப்படின்ற விஷயம் வருகிறதுனால, டைரக்டா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் புத்தி இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுதான் நான் பாக்குறேங்க. இவருக்கு ராகு திசையில சூரிய புத்தி போயிட்டு இருக்கு. ஆமா, சூரிய புத்தி, அடுத்து சந்திர புத்தி, அடுத்து செவ்வாய் புத்தி அப்படின்றது உங்களுக்கு அந்த பீரியட்ல இவருக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கிய அமைப்புக்கு யோகம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சூரிய சந்திர புத்திகள் உங்களுக்கு அமாவாசை ஆனதுனால இப்ப தடைகளை கொடுத்திருக்கிறது அப்படின்ற அமைப்பாக நான் பாக்குறேங்க. அடுத்து நடப்பு தசை என்ன இருக்கு, அடுத்த தசை எப்படி இருக்கும், இப்ப நல்லா இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுதான் நான் சொல்ற விஷயம்தான். ராகு தசையில ராகு புத்திங்க, அடுத்து சனி புத்தி, சூரிய சந்திர செவ்வாய் புத்தி, இந்த 5 புத்திகள் பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பை அதாவது குரு சுக்கிர தொடர்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எல்லாரோட ஜாதக அமைப்பும் வர்றப்ப நிறைய பார்த்த அமைப்புல கொடுத்துருக்கு. இங்க உங்களுக்கு இவங்களோட ஜாதக அமைப்புல ஒரு குருவோட தொடர்போட வந்துருச்சு, நல்ல யோகமாக இருக்கு. அப்படின்றதுனால பெரிய அளவுல ஒரு பாதகத்தை அப்படின்ற விஷயங்கள் செய்யாமல் ஒரு நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு டிலேயாக கொடுக்கும் அப்படின்றதுதான் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கு. சூரிய சந்திர புத்திகள் மட்டும் அங்க அமாவாசை ஆனதுனால மட்டும்தான், மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஜாதகம்லாம் நல்லா யோகமா தான் இருக்கு. இப்ப ராகு தசைங்க, கண்டிப்பாக ஒரு ராகு பகவானோட அமைப்புல ஒரு சூரிய சந்திர செவ்வாய் புத்தி, அதேதான் குருவோட தொடர்பு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு முடியும் அப்படின்றதான். ராகு தசை ஒரு கடந்த 3 வருடமாக இப்பதான் சரியில்லாத அமைப்பு தான். 3 வருஷமா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்க போகுது. 2028க்கு பிறகு ராகு தசை முடியணும். முடிந்தால் கண்டிப்பாக குரு தசை லக்னத்துக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கும் நல்லதை செய்யாது, அவர் அவயோகியாச்சே அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். ஆனா இங்க பார்க்கும்போது ராகுவுடன் இணைகிறார், பங்கப்படுகிறார். அப்ப குரு ஒரு அவயோகமாக லக்ன ராசியா இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டு ஒரு தசை அப்படின்றது வரும்போது கெடுதல் பலன்களை ஓரளவுக்கு குறைத்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப செவ்வாயோட பார்வையில குரு வராருங்க, ராகுவோடையும் தொடர்போடு இருக்காரு. அப்ப அவயோக லக்னத்துக்கு தசை அப்படின்றது ஒரு நல்ல பலன்களோட சுப பலன்களோட யோகமாக கண்டிப்பாக இருக்கும். ராகுதசை முடிந்ததுல இருந்தே இவங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். குரு தசை யோகமாக இருக்கும். இப்ப ஒரு 2-3 வருடங்கள் கொஞ்சம் சுமாரான டைம் பீரியட தான் போக போகுது. கண்டிப்பாக இன்னும் 2028க்கு பிறகு இவங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுதான். ஓகே, ராகு தசை அடுத்து குரு தசை அப்படின்றத பார்த்தாச்சு. கேள்வி அப்படின்றது குழந்தை பாக்கிய அமைப்பு தான் கேட்டிருக்காங்க. குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்றது ஒரு டீட்டெயில் பார்த்துறேன், சார்ட்ல தான் போட்டிருந்தேன், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம், டேட் மட்டும் அந்த சந்திர புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்றத மட்டும் பார்த்துறேன். செவ்வாய் புத்தி உங்களுக்கு ஒரு 2026ங்க, 2026 முடியணும். 2027ல கண்டிப்பாக இவங்களுக்கு யோகா அமைப்பு இருக்கு அப்படின்றதான். சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்துல வந்துட்டதுனால பிரச்சனையாக இருக்கிறதுனால உங்களுக்கு 2027ல வாய்ப்பு இருக்கு. அதாவது 2026 பிற்பகுதியிலிருந்து 2027க்குள்ள இவங்களுக்கு யோக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். கேள்வி ஒண்ணுதான், லாஸ்ட் வீக் பார்த்தா அவங்களோட ஒரு மனைவியோட ஜாதக அமைப்பு தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் சார். கேள்வி சிம்பிளா தான், ஒரே கேள்விதான். மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நான் கன்னி லக்னமாக எடுத்துதான் பார்த்திருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அது பிறகு கடைசியாக அவங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்கன்றத நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு எல்லாருக்குமே நம்ம பார்த்துக்கலாம் சார். ஓகே சார், நன்றிங்க சார். சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சுப்பிரமணியம் பெருமாள் சார், நீங்க சொல்றீங்களா? சொல்லட்டும் சார், நான் கடைசி ஓகே ஓகே. மணினா நீங்க? வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு டவுட் நீங்களே கிளியர் பண்ணிருங்களேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. செவ்வாய் தசை எப்படி இருந்ததுன்னு மட்டும் அவங்கள ஒரு வார்த்தை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். நான் கன்னி லக்கணமா தான் எடுத்துருக்கேன், கன்னி லக்கணமா தான் இருக்கணும்னு எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுங்க. ஓகேங்க. கார்த்திகேயன் சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? கார்த்திகேயன் சார் மியூட்ல இருக்கிறீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். குணா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. குணா
குணா சொல்லுங்கண்ணா. ஓகே சொல்லுங்க. செவ்வாய் தசை எப்படி இருந்தது அப்படின்னு கேள்வி. ஏன்னா நேற்று சுரேஷ் சார் நம்ம குரூப்ல போட்டிருந்தப்போ சுரேஷ் சார் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி தசை ஐ மீன் லக்னம் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால லக்னம் என்னங்கிறத பார்த்து பலன் சொன்னாதானே சரியான பலன் இருக்கும். செவ்வாய் தசை உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்களுக்கு செவ்வாய் தசைங்கிறப்போ மேரேஜ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? செவ்வாய் 2002 டிசம்பர்ல இருந்து 2009 டிசம்பர் வரைக்கும் அவங்க லைஃப் எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தது, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஐடியா அது இல்லைங்கண்ணா, அந்த மாதிரி தெரியல. செவ்வாய் தசை எப்படி இருந்ததுன்னு தெரியல, தெரியலங்கண்ணா எனக்கு. பக்கத்துல இருந்தா கேட்டு பாருங்க. எந்த பீரியட்னா? டிசம்பர் 2002 இருந்து டிசம்பர் 2009 வரைக்கும். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கேளு. ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. செக் கேட்டேன், நல்லா தான் இருந்தாங்க. ஹலோ, எதுவும் அடிபடுறது, விபத்து இல்லனா மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்தது அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே தம்பி, ஓகே. மணினா நல்லா இருந்துச்சுங்களாமா? அதான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, அதுக்காகத்தான் கேட்டேன். ஒரு நிமிஷம்ங்கிறதுனால சரி நம்ம அது ஒண்ணுதான். ஏன்னா 5ஆம் இடம் இதாகிறதுனால ஒரு டவுட் வந்துச்சுங்க, அது ஒண்ணுதான் கிளியர் பண்ணணும்னு கேட்டேன். ஓகேங்க, சரி பரவாயில்ல, நம்ம கனி லக்கணமாவே சொல்லிடுவோமேங்க. எனக்கு அப்படித்தான் படுது. கன்னியா லக்னமா இருந்தோம்னா 6ஆம் அதிபதியோட பார்வை வாங்கி 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சூட்சமாவில இருக்கு, குரு பார்வை இருக்குது. இருந்தாலுமே ஏதாவது விபத்து பிரச்சனை அந்த மாதிரி இருந்திருக்காதுங்களா? கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்திருப்பார். அவங்க சின்ன வயசா இருக்கிறதுனால தெரியல அப்படிங்கறதுதான் எனக்கு ஒண்ணு. அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்குங்க. ஆமாங்கண்ணா, 8 வயசு ஆரம்பிக்கும் போது 8 வயசா இருந்திருக்குங்க, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாங்க ஆமாங்க, கரெக்ட் தான், மேபி இருக்கலாம். கரெக்ட் தான். ஆனா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஆனா இது எனக்கு அவ்வளவு தெரியல, பட் as per the கேரக்டர் பேஸ் பண்ணி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா நான் ஒரு அளவுக்கு கிளாரிஃபையா சொல்ல முடியும் அவங்க எந்த லக்னம் இது அப்படின்னு. ஏன்னா எனக்கு இப்பதான் ஒரு 6 months மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அதனால பரவாயில்ல தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா கன்னியா லக்னமா இருந்ததுன்னா லக்னாதிபதி 10க்கு போறாரு, வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாங்க, புதன் சுக்கிரன் இணைவு, பாக்குறதுக்கு எப்பவும் இளமையா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, மனசுலயும் சரி பாக்குறதுக்கும் சரி 2 வகையிலுமே அவங்க சின்ன பொண்ணு மாதிரி சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்காங்களா? வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. ஆமாண்ணா, கரெக்ட். ஒர்க் ப்ரொஃபஷனல். பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்களா? அழகா இருப்பாங்களா? ஆமா, கரெக்ட். ஓகே தம்பி. அப்புறம் இதுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் சிம்மமா இருந்தாலும் சிம்மத்துக்கும் சூரியன் 10ல தான் இருக்கிறாரு, அப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா என்ன, அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால மென்டலி அடிக்கடி டிஸ்டர்ப் ஆவாங்க, மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் எமோஷனல் தான். எமோஷனல். ஓகே. எஸ். இல்ல டிசிஷன் மேக்கிங் அப்படினு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்களா? இல்ல, நான் அப்படின்ட்டுல ரொம்ப ஒன்ஸ் டூ திங்க் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க, எடுத்த உடனே டிசிஷன் பண்றது இல்ல. ஓகே. தூக்கம் எப்படி தம்பி? தூக்கம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் சார். சொல்லுங்க சார், நீங்களும் கேளுங்க. திருமணம் எப்பொழுது நடந்தது? 10/6/2024. 2024? ஆமா. அப்ப 31 வயசு. ஆமா சார். அப்ப என்ன சிம்ம லக்னம் சார், லக்னத்துக்கு 7ல சனி. ஆமாங்க சார், நான் அதை யோசிச்சேங்க சார். மேரேஜ் அதை வச்சுதான் மேரேஜ் பார்த்து பார்த்தேன். இப்ப லேட் மேரேஜ் தானே நடந்திருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். போன வருஷம் தான் மேரேஜ் நடந்திருக்குதுங்க. இன்னொன்னு சார், அவங்க வந்து கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் ஆபீஸ்ல சீனியர் அது தம்பி புதன் தான் அதிக சுபத்துவம். அது ஓகே. அது சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க.
இல்ல ராசிக்கு லக்னத்துக்கு 2 10ஆம் இடங்களோடு புதன் தான் தொடர்பு கொள்றாரு. அப்போ புதனுடைய காரகத்துவத்துல அக்கௌண்ட்ஸ், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி ஆடிட்டிங் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்காங்களா? ஆமாங்கண்ணா, சீனியர் அக்கௌண்டண்டா இருக்காங்க ஆடிட்டர் ஆபீஸ்ல. ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டன்ட். ஆமா. ஓகே சார், அப்ப கரெக்ட் தான் சார், சிம்ம லக்னம் தான் சார். ஆமாங்க சார், மேரேஜ் லேட் அப்படிங்கிறப்பவே அது சிம்மமா தான் இருக்கும். சிம்மம்னா நார்மலா தம்பி லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்கும். ஆனா என்ன அமாவாசை சந்திரனோட சேர்ந்திருக்கிறதுனால அதுலயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்களோட நிர்வாக திறமை அதெல்லாம் எப்படி இருக்கு தம்பி? அதாங்க அவங்க சார் சொல்றதுதான், இவங்க வந்து யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட் இருக்குங்க. சரி தம்பி, ஹர்ட் பண்ணாம எதா இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு. புரியுது புரியுது. மணினா நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க, சொல்லுங்கண்ணா. இல்ல கன்னி லக்கணம் தானுங்க நீங்க கண்ணில? ஆமாங்கண்ணா, கண்ணி அதுதான் கன்ஃபியூஸ்டா இருக்குங்கண்ணா எனக்கு. மேரேஜ் லேட் ஆயிருக்குது. சிம்மம்னா சிம்மத்துக்கு 7ல சனிங்க. இல்ல அப்படி மட்டும் பாக்காதுங்க. இந்த லக்கணத்துக்கு 2ல ராகு இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 8ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்றாரு அப்படிங்கிற அடிப்படையிலேயே நீங்க பார்க்கலாம். அதனால இது கன்னி லக்கணமா தான் இருக்குங்கிறது நான் ஒரு கால்குலேஷன். ஆமாங்கண்ணா, நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேங்க. எனக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியலைங்க. லக்னத்துக்கு 2 8ஓட சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்துச்சுங்க. இருந்தாலும் குரு பார்வை இருந்ததுனால கன்னியா லக்னமா இருந்தா மேபி சீக்கிரம் மேரேஜ் ஆயிருக்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். தெரியலங்கண்ணா, நம்ம கன்னியா லக்னமாவே வச்சு சொல்லுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க, பாத்துக்கலாங்க. நீங்க கன்னின்னு தான் சொல்றீங்க, அதனால அதை வச்சே நம்ம பாப்போம். அவரு கார்த்திகேயன் சார் என்ன என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி அவங்க சொல்லிட்டோம். ஓகே, பொண்ணு பொதுவா புத்திசாலியா இருக்குங்கிறதா இந்த லக்கணத்தினுடைய குணாம்சத்துன்னு நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே பொண்ணு பயங்கரமான புத்திசாலி அப்படின்னு தான் முதல் லைன் எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா கன்னி லக்கணம்னாலே புத்திசாலியா இருக்குது. 2வது லக்கணம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம்னாலே இந்த பொண்ணு வாழ்க்கையில இனி பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். நான் இந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கும் போதே போன வாசம் நான் பலன் சொல்லினா கூட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அவருக்கு நான் பலன் சொல்லியிருந்தேன். உறுதியாக வந்து அவர் வெளிநாடு போவார் அப்படிங்கிற விஷயத்துல நான் காங்கிரீட்டா சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறதான். நான் இந்த இடத்த வச்சுதான் நான் கன்னி லக்கணம்னு இந்த இடத்தையும் எடுக்கிறேன் அப்படிங்கிறதா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். ஏன்னா 2ல குரு இருந்து 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஒருத்தர் அவர் வெளிநாடு போகும்போது கண்டிப்பாக இந்த பொண்ணு வெளிநாடு போகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் இதை கன்னி லக்கணமாவே 2வதாகவும் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அந்த அடிப்படையில் தான் கன்னி லக்கணம்னு எடுத்திருக்கேன். லக்கணம் சுபத்துவமா இருக்குது, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நல்ல புத்திசாலியான பிரில்லியண்டான பொண்ணு. அடுத்த பாயிண்ட், இந்த இடத்துல சந்திரன் அமாவாசை சந்திரனா இருந்தாலும் மனம் தடுமாறாது அப்படிங்கறத நம்ம திக்பலம் திருப்பலத்தை வச்சு எடுக்கும் போது சந்திரன் இங்க வந்து உச்சம்ங்கிறத எடுக்கணும். ஒரு பலம் இல்லைனாலும் இன்னொரு பலம் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் அடிப்படையில ரொம்ப சந்திரன் வந்து இங்க உச்சமா இருக்கிறாருங்கிறதையும் பாயிண்ட சண்முகம் எடுத்துக்கணுங்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிட்டு அவ்வளவுதான். புதன் வந்து இந்த இடத்துல புதன் தான் கூடுதலான சுபத்துவமாக பாக்குறேன். ஆனா அதுலயும் வந்து செவ்வாயும் கூடுதலான சுபத்துவமாக இருக்கிறது, சனியும் கிட்டத்தட்ட சுபத்துவமாக தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த இடத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் 2 பேர்த்த தவிர அனைத்து கிரகங்களோடும் தொடர்பு கொண்ட மிகப்பெரிய யோகமான யோக ஜாதகம் இந்த பொண்ணோட ஜாதகம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா எத்தனை குரு தொடர்பு கொள்கிறாரோ அத்தனைக்கெத்தனை எந்த திசையா இருந்தாலும் அந்த புத்தியில கூட நல்லது செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஜாதகம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகமான ஜாதகமா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். ஏன்னா கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் மட்டும் சந்திரனும் அங்கே வந்து பலம் பெறுகிறார் அப்படிங்கும் போது இந்த இடத்துல அமாவாசைங்கிற தோஷம் கூட நம்ம குருஜி அடிக்கடி சொல்லுவார். சிம்மத்துல சூரியன் சந்திரன் இருக்கும் போதுமே, அதே மாதிரி ரிஷபத்துல சந்திரன் சூரியன் இருக்கும் போதுமே அந்த இடத்துல அமாவாசைங்கிறத நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு வலியுறுத்துவார் அப்படிங்கிற அடிப்படையில கேட்டுக்கிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இவங்களை நோட் பண்ண வரேன். 2018 to 20 வந்து இந்த பொண்ணோட காலகட்டம் லேட்டஸ்டான காலகட்டம், ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான். பொதுவாகவே குடும்பத்துல மிகப்பெரிய கஷ்டமான சூழலை அந்த பொண்ணை கேட்டா தெரியும். 2018 to 20 வருஷம் கண்டிப்பாக மிக கஷ்டமான காலகட்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்து வச்சிருக்கிறேன். அப்படிங்கிற அடிப்படையில் நல்லா இருந்திருக்குது. பொதுவா இவங்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம், நான் குணா ஏதோ சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு கேட்டுக்கலாங்களா? குணா சொல்லுங்க. குணா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குணா கேக்குதுங்களா? கேக்குது தம்பி, சொல்லுங்க. அவர் சொன்ன அந்த 18 to 20 கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பீரியட் தான் உங்களுக்கு ரொம்பவே. ஓகே தம்பி, ஓகே தம்பி, அதுதான் அதுக்காக டக்குன்னு இது பண்ணேன். சரி தம்பி, ஓகே. அண்ணா நீங்க கண்டினியூ பண்ணுங்கண்ணா, சொல்லுங்க.
அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். 2002 to 2009 காலகட்டத்துல முதல் முதல் பாதி வந்து கொஞ்சம் சரி இருந்திருக்காது அப்படிங்கறதா. ஏன்னா ரெண்டு விதமா பார்க்கலாம். சனி தொடர்பு கொண்டு செவ்வாய் தசையில முற்பகுதி ஒரு 3.5 வருஷ காலம் வந்து மிக கடுமையான 2002 to 2005 வரைக்கும் இவங்க குடும்பத்துல மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லலாம் அப்படிங்கறதா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில ரெண்டாவது குறிப்பாக இவங்களுடைய கேள்வி வந்து குழந்தை அப்படிங்கிற போது இப்போ அட் பிரசன்ட் கல்யாணம் ஆயிருக்குது. ஏன்னா ராகு தசை சுக்கிர புத்தி வந்திருக்கும் போது கண்டிப்பா கல்யாணத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். அந்த ராகு தசை சுக்கிர புத்தி கல்யாணம் முடிஞ்ச உடனேயுமே குறிப்பா சொல்லலாம், இப்போ 2007வது மாசத்துக்கு மேல இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது 6வது மாசம் முடிஞ்சிருக்கலாம், எப்பன்னு தெரியல. 7வது மாசத்துக்கு மேல சுக்கிர புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய புத்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லலாம். ராகு தசை சூரிய புத்தியும் சந்திர புத்தியும் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா சஷ்டாஷ்டகமா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இந்த சூரிய தசையும் சந்திர தசையும் கஷ்டப்படுத்துறது, மனதளவுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படிங்கிறத இந்த சஷ்டாஷ்டகத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த செவ்வாய் தசை வந்த உடனேயுமே அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உறுதியாக இவங்களோட வெளிநாடு அனுப்பும் அப்படிங்கிறதா. அவங்களுக்கு நான் சொல்ற அன்னைக்கு எந்த வருஷம் போவாங்கன்னு சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு. குறிப்பாக இவங்க செவ்வாய் புத்தியில ரெண்டுமே வந்து இங்க வந்து துலாமில் இருக்கிறார் குரு, அங்க வந்து மேசத்துல வரக்கூடிய செவ்வாய் போது இந்த வீடுங்கும் போது குரு தசை இந்த ராகு தசையில செவ்வாய் புத்தியில இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெளிநாடு கடத்தும், வெளிநாடு போவாங்க உறுதியா அப்படிங்கிற அடிப்படையில நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அதனால வெளிநாடு என்பது ரெண்டு பேர்த்துக்கு உறுதி. ரெண்டு பேர்த்துக்கு கூட எண்ணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இவருக்கும் ராகுதசை போயிட்டு இருக்குது, அவங்களுக்கும் ராகுதசை தான் போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில வெளிநாடு உறுதியாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் கடத்தும், போவாங்க அப்படிங்கறத உறுதியா நம்ம சொல்லலாம். ராகு தசையில சூரிய சந்திர புத்திகள் ரெண்டும் நல்லா இருக்காது அப்படிங்கிறதா. செவ்வாய் புத்தி ரொம்ப மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா. செவ்வாய் புத்தி 2027 ஸ்டார்ட் ஆகும் போதே இவங்க வெளியே போயிடுவாங்க, குழந்தைக்கும் அந்த நேரமே உருவாகும் அப்படிங்கிறது. நம்ம குழந்தை வந்து சூரிய சந்திர புத்தியில கொஞ்சம் உருவாகிறதுக்கு சிரமம் இருக்கிறது, சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன். எதிர்கால வாழ்க்கையில மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா குரு அனைத்து கிரகத்தோடும் தொடர்பு கொள்றதுனால அதனுடைய தசாவளினாலும் புத்தி காலங்கள்ல கெடுக்காது, பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இந்த ஜாதகம் மிக மிக அற்புதமான யோக ஜாதகம், புத்திசாலியான ஜாதகம் அப்படிங்கிறதா. ரெண்டு பேரும் வெளிநாடு போவாங்கிற ஜாதகம் தான். நன்றி அண்ணா, ரொம்ப நல்லதுங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. சுரேஷ் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சுரேஷ் சார் மியூட்ல இருக்கீங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். நீங்க சொல்றீங்களா? நான் கடைசியா வரேன் சார், இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. கார்த்திகேயன் சார், சார் நீங்க லக்னம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் ஏதாவது அவர்கிட்ட கேள்விகள் கேட்கணும்னா கேட்டுட்டு கூட நீங்க சொல்லுங்க. ஆமா சார், எனக்கு அந்த டவுட் இருக்கு. மத்தவங்க எல்லாம் லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, கார்த்திகேயன் சார் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க சார் கேட்கட்டும். அதுல வர பதில்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அப்புறம் நீங்க லக்னம் டிசைட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல உங்களுக்கு. கண்டிப்பா 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 கண்டிப்பாங்க. கார்த்திகேயன் சார், நீங்க உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கேட்டுட்டு நீங்க அப்புறம் எந்த லக்னமா வச்சு சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க சார். நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார். போன வாரம் இது ஜாதகத்தை பத்தி தான் பேசுனீங்களா சார்? போன வாரம் இவங்களோட ஹஸ்பண்டுங்க, அவர் தான் இப்போ மீட்டிங்ல இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபோட தான் இந்த வாரம் நம்ம எடுத்திருக்கோங்க. சரி 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 சரி, ஓகே. போன வாரம் நான் வரல. ஆமாங்க சார், ஆமாங்க, போன வாரம் அங்க எங்க மீட்டிங்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. பரவாயில்லைங்க சார், பரவாயில்ல. ஓகே ஓகே. உங்களுக்கு அவர்கிட்ட கேள்விகள் ஏதாவது லக்னம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னாலும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். குணா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க. சரி.
கண்ணன் வணக்கம் கண்ணன், நீங்க பலன் சொல்றீங்களா கண்ணன்? கண்ணன் மியூட்ல இருக்கீங்க கண்ணன். சார் நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிறேன். ஓகே கண்ணன், ஓகே கண்ணன், ஓகே கண்ணன். கொஞ்சம் நிறைய ஆள் இருக்கிறாங்க. பரவாயில்ல கண்ணன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க. ஓகே. குணா சொல்லுங்க குணா. ஆனா கேட்டேன் இப்போ சரி குணா. 2002 to 2009 அவங்க அப்பாங்களுக்கு ஒரு டைம் ஏதோ அடிபட்ட மாதிரி சொன்னாங்க தலையில. 2002 இருந்து 2009 வரைக்கும் அந்த டைம் பீரியடுக்குள்ள, பட் எக்ஸாக்ட் டைம் தெரியல. அவங்க வந்து 5th to 10th அந்த டைம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தம்பி, ஓகே தம்பி. ஆமா, விபத்து நடந்திருக்கணும். அவங்க குழந்தையா இருந்ததுனால அவங்கள பாதிக்காம அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருந்திருக்கலாம். மேபி அந்த டைம் தான் சண்முகையா சொல்லுங்க சார். சார் ஜாதகரோட எப்படி சார் இருப்பாங்க பாக்குறதுக்கு? கலரா இருப்பாங்க, ஃபேரா இருப்பாங்களா எப்படி? அவரு அவங்க ஹஸ்பண்ட் போன வாரம் இவங்களோட ஹஸ்பண்ட் ஜாதகம் தான் பார்த்தோம். அவரு இருக்காருங்க மீட்டிங்ல. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. குணா சொல்லுங்க. ஜாதகம் ஃபேரா இருப்பாங்க, கலரா இருப்பாங்க? ஆமாங்க ஆமாங்க. ஒரு நார்மல் ஹைட் தானே? கொஞ்சம் ஷார்ட் தான். கொஞ்சம் ஷார்ட்டா? ஆமா. என்ன கலர் மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் கலர் இருப்பாங்க, இல்ல நார்மலோட கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்களா? கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க, பிரைட்டா தான் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா கண்டிப்பா கூட தாங்க. குணா, உங்களுக்கு இந்த பிறந்த நேரத்துல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 12:58ன்னு எக்ஸாக்டா தான் கொடுத்துருக்கீங்க. இதுல பிறந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்லண்ணா, எனக்கு அவங்க கொடுத்ததுதான். எனக்கு இந்த இது பார்க்கணும்ல, பொண்ணு பார்க்கும்போது கொடுத்ததுதான் அது கொடுத்துருக்கேன். ஓகே தம்பி, கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுதான் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த டைம் இல்லீங்களா? அண்ணா சொல்லுங்கண்ணா. மணினா சொல்லுங்க. எனக்கு சுரேஷ் சார்னுடைய இதுல வந்து எனக்கு ரொம்ப நகைப்பாவும் இருந்தது, வியப்பாவும் இருந்துச்சு அப்படிங்கிறதா. கலரை வச்செல்லாம் லக்கணத்தை எடுக்கிறாங்களே அப்படிங்கும் போது எனக்கு உண்மையிலேயே வியப்பா இருந்துச்சு. சிம்ம லக்கணம்னு எப்படி எடுக்கலாம்னா, அந்த பொண்ணு வந்து பிடிவாதம் பிடிக்குமா, கொஞ்சம் கேரக்டர்ல பிடிவாதமா இருப்பாங்களா, ஒரு ஆளுமை, சிம்ம லக்கணம்ங்கிறது ஒரு ஆளுமை லக்கணம், ஒரு அதிகாரம் பண்ணுவாங்களா, தோரணையா இருப்பாங்களா அப்படிங்கிற பாயிண்ட வச்சு நம்ம லக்கணத்தை குணாம்சத்தை வச்சு எடுக்கணுமே தவிர, கலர் சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க சிகப்பா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கறது எனக்கு ஒரு கொஸ்டின். தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கறதா? இல்லைங்க, அது நான் கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சார் சுரேஷ் சார் அழகா இருப்பாங்க, கலரா இருப்பாங்க, அதை வச்சு கன்னியா லக்னம் சொன்னாருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா புதன் சுக்கிரன் இணைவு இருக்கு அப்படிங்கறதுனால அது சொல்லியிருப்பாரு. நல்ல பிரைட்டா டேலண்டடா கலரா ஃபேரா இருக்காங்க அப்படின்னா அவங்க கன்னி லக்னம் தான். அதுதான் சார். அதான் மணி என்ன, நீங்க சிம்மம் சொன்னீங்கன்னு நினைச்சிட்டாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க. கார்த்திகேயன் சார் சொல்லுங்க சார். நீங்க வந்தீங்க. மணி அண்ணன் வந்து நான் எப்படி சொன்னாலும் அதை மாத்திதான் நினைப்பாரு, அதனால நீங்க அப்படி இல்லைங்க. கேட்ட கேள்வி தெரிஞ்சு போச்சு. சரியா? சின்ன தனி பார்த்தாரு அப்படின்னா குள்ளமா, கொஞ்சம் ஃபேர் இல்லாம, கொஞ்சம் நார்மலா இப்படித்தான் இருப்பாங்க. இதே கன்னியா லக்னம்னா லக்னாதிபதி சுக்கிரன் புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில சுக்கிரனோட இணைந்திருக்கும் பொழுது கொஞ்சம் ஃபேரா அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு அப்படின்ற அமைப்பு. குருவினுடைய பார்வையும் அந்த சுக்கிரனுக்கும் புதனுக்கும் கிடைக்கிறதுனாலையும் வந்து கன்னியா லக்னத்தை உறுதிப்படுத்துறாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும். சார் அவங்களுடைய மேரேஜ் வந்து 2018 to 2020 ஜூனுக்குள்ள மேரேஜ் நடந்ததா? இல்ல கண்ணன், ஜூலை இப்பதான் 2024 நடந்திருக்கு. ஜூலை 2024 தானே குணா? ஜூன் 2024 கண்ணன், இப்பதான் நடந்திருக்கு.
ஜூன் 2024. ஆமா அப்ப சிம்ம லக்னம் தான் சார் கரெக்ட். கண்ணன் கரெக்ட் தான், அதுவும் நம்ம செக் பண்ணணும். அப்படி பார்த்தாலும் நீங்க கன்னியா லக்னமா பாத்தீங்கன்னாலுமே 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குதே. செவ்வாய் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஆமா. அப்புறம் 2-8ஓட சனி செவ்வாய் சம்பந்தம் இருந்ததுனாலும் மேரேஜ் லேட் தானே ஆகும். சொல்ல போனா 30 வயசுல கல்யாணம் நடந்திருக்கு. ஜூன் 94ல பிறந்திருக்காங்க. ஜூன் 2024ல கல்யாணம் நடந்திருக்குது. 30 வயசுங்கிறது லேட் மேரேஜ் தான். அதுக்கு நம்ம கன்னியா லக்னமா வச்சு பார்த்தாலும் காரணம் இருக்கு, சிம்ம லக்னமா வச்சு பார்த்தோம்னாலும் காரணம் இருக்கே. சார் இந்த ஜாதகியோட சண்முகையா, அதனாலதான் நான் மேரேஜ் கன்ஃபியூஷன்ல உள்ள போல, ஆள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம்னு போனேன். அதே கன்ஃபியூஷன் எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. அதனாலதான் கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட கேரக்டர் பத்தி கேட்டிருந்தேன். கார்த்திகேயன் சார் ஏதோ கேட்க வந்தாங்க, சொல்லுங்க சார். சார் ஜாதகியோட தந்தையார் என்ன பண்றாரு, அரசு துறையா? குணா இல்ல நார்மல் இதுதான், கூலி தொழில் தான். அவர் பேசிக்கா என்ன மாதிரியான வேலை பண்ணுவாரு குணா? அவங்க பாருங்களா? மாமனார் என்ன வேலை பாக்குறாரு? அவர் வந்து கூலி தொழிலாளி தான். கூலி தொழிலாளியா? ஆமாங்க. வாய்ஸ் கட் ஆகுது. ஆமா ஆமா, கூலி தொழிலாளி தான். கேக்குதுங்களா? ஓகே சார், ஓகே. சார் அப்புறமும் இப்போ இவங்க சிம்ம லக்னமா வச்சு பார்த்தோம்னா சனி 7ல குரு பார்த்த சனியா இருக்கிறாரு. குணா நீங்க ரொம்ப ஆன்மீக சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியா உள்ளவங்க தானே, கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் தானே? எனக்கு கொஞ்சம் இருக்குங்கண்ணா, சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் இருக்கு. கன்னியா லக்னமா வச்சு பார்க்கும்போது 7ஆம் இடத்தோட குரு சனி சம்மந்தப்படலீங்களே. 7ஆம் அதிபதி குரு ஆகுறாரு, அவரோட சனி சம்பந்தம் இல்ல. நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்க சார். ஆனா சிம்ம லக்னமா வச்சு பார்க்கும்போது 7ல சனி குரு பார்த்த சனியா இருக்கிறாரு. ஓகே, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் தாட் அதிகம் உள்ளவரா இருப்பாரு, ஆன்மீக சிந்தனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாங்க. இது இப்ப இன்னுமே நான் இன்னொன்னு யோசிச்சேன். இப்போ இவங்களுக்கு சூரியன் அதுலயும் கன்ஃபியூஷன் வந்துச்சுங்க. ராகுதசையில சூரிய புக்தியில, அதாவது ஜூலை 2024ல சூரிய புக்தி, அதுக்கு முன்னாடி சுக்கிர புக்தி. நார்மலாவே சுக்கிரனோட வீட்டுல இருக்கிற கிரகங்கள், சுக்கிரனே வந்து மேரேஜ் லைஃப் கொடுக்கிறவர், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கிறவர் அப்படிங்கறதுனால அதை வச்சுமே நம்மளால டிசைட் பண்ண முடியலைங்க. எப்படி இருந்தாலும் சிம்ம லக்னமா இருந்தாலும் கன்னியா லக்னமா இருந்தாலும் சுக்கிரன் அவரும் களத்திரக்காரகன் தான். அப்புறம் சூரியனும் சுக்கிரனோட வீட்டுல தான் இருக்கிறார். அப்படிங்கறதுனால எந்த லக்னமா இருந்தாலும் அவங்க அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் நம்ம அதுலயும் ஒரு முடிவுக்கு வர முடியாம போச்சுங்க. ஐயா, ஜாதகர் என்ன படிச்சிருக்காங்க? பிகாம். அது புதன் தானே அதிக சுபத்துவங்க. சுக்கிரனோட இணைவுல குரு பார்வையில இருக்கிறாருங்களே, இந்த ஜாதகத்திலேயே புதன் தானே அதிக சுபத்துவமா இருக்கிறாருங்க. இல்லையா, கொஞ்சம் குழப்பம் ஐயா. இதுல அதிக சுபத்துவம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப் தான். சனி செவ்வாய் புதன் 3 பேருமே சுபத்துவமா இருக்காங்க. அது கூட புதன் தான் குரு இதுல கனெக்ட் ஆயிருக்கு. இதுலயே நீங்க இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. சுக்கிரனோட இணைவுல ஆட்சி வீட்டுல குருவோட பார்வையில இருக்கிறாரு, எந்த பாவகிரகங்களோட தொடர்பும் இல்லாம இருக்கிறாரு. அப்புறம் அவர் தானே முதல்நிலை சுபத்துவம். இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணு இல்லைங்களே. அம்சத்திலையும் கனெக்ட் பண்ணுங்க நீங்க. கரெக்ட் தான். அப்புறம் செவ்வாய் ஆட்சி, சனி ஆட்சி, புதன் ஆட்சி. புதன் வந்து செவ்வாய் இங்க சனியோட பார்வை வாங்கிடுறாரு இல்லங்க. சரி, சனி பார்வை விடுங்க, நீங்க அம்சத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. அம்சத்துல பாருங்க, சனி வந்து இதுல வராரு. நீங்க இங்க ராசி கட்டத்துல உங்களால முடிவு பண்ண முடியாம இருக்கிற சமயத்துலதான் அம்சத்துல யாரு வலுவா இருக்காங்க, யாரு சுபவர்க்கம் ஏறி இருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். ராசியே ரொம்ப அழகா தெரியுதுங்களே, புதன் தான் அதிக சுபத்துவம். அப்படியே அம்சத்துக்கு சனி புதனோட துறையில இருந்துட்டாங்கன்னா சனி லக்னமாவும் பண்ணிக்கலாம். புதனோட துறையில, ஏன்னா 10ஆம் இடத்துல டைரக்டா தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்றதுனால புதனை தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஒருவேளை லக்னம் மாறிச்சுன்னா லைட்டா மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாயும் சனியும் இங்க சுபத்துவமா இருக்கு, பிளஸ் ஆட்சி வந்திருக்கு. செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா சூட்சுமோலும் இருக்கு.
கூட. நீங்க தான் இந்த கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சுட்டது நேத்து. இல்லன்னா எல்லாரும் கன்ஃபியூஷன் சொல்லிருப்பாங்க. ஆனா எல்லாம் நன்மைக்குங்கிற மாதிரி இது ஒரு வகையில ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா என்ன லக்னம்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நான் எந்த ஜாதகத்துமே லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணாம பலனே சொல்ல மாட்டேயா. விட்டாலும் விட்டுருவேன் சொன்னா கரெக்டா ஃபைனல் சொல்லுவேன். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. கார்த்திகேயன் சார் சொல்லுங்க. புதன் வந்து ஆட்சி பெற்ற நிலையில கன்னியா லக்னம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 10ஆம் இடத்தோட ராசிக்கு 2ஆம் இடத்தோடும் சரியா, ராசிக்கு லக்னத்துக்கு 10 ராசிக்கு 2, இந்த லக்னத்துக்கு 2 ராசிக்கு 2 அந்த அமைப்புகள்ல கன்னியா லக்னம் எடுத்தாதான். ஏன்னா ஒரே நேரத்துல புதன் வந்து சுக்கிரனுடையும் குருவனுடையும் தொடர்பு வந்துட்டாரு. புதன் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கும்பத்துல இருக்கக்கூடிய நவாம்சத்துல இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா 2 கிரகம் 3 கிரகம் குருவோட தொடர்பு நிலையில் இருக்கும் பொழுது குருவினுடைய வீடு, அதுக்கடுத்து சுக்கிரன் இப்படி பார்த்துட்டு வரும் பொழுது கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சுரேஷுக்கு தெரியும். ஹலோ குணா, நீங்க தான் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க குணா. கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவ், கொஞ்சம் எமோஷனல் தான், ரொம்ப போல்டு அப்படின்னு சொல்ல முடியாது. கேர் பண்ற சார் சண்முகம் சார் இப்ப சார் சொல்லுங்க. கார்த்திகேயன் சார் எதுவும் கேட்கல. சார் நீங்க பேசுறது கேட்கல கார்த்திகேயன் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க சார். எனக்கு தானா இல்ல என்னன்னு தெரியலீங்க. எல்லாரும் கேக்குதுங்களா சார் பேசுறது? மணினா நீங்க தான் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கண்ணா. பொதுவா சண்முகம், நான் உண்மையிலேயே சொல்றேன், கடவுள் நம்பிக்கை எந்த லக்கணமா இருந்தாலும் வருங்க. குரு சனி கேது தொடர்புங்க, எந்த லக்கணமா இருந்தாலும் வருங்க. தொழிலுங்கிறது வந்து 2 கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் புதன் அப்படிங்கும் போது அது தொழிலத்தை எந்த லக்கணமா வச்சீங்கனாலும் வரும். ஒரு லக்கணத்தை கன்ஃபார்ம் பண்றது எது அப்படின்னா குணாதிசயங்கள்ங்க. சிம்ம லக்கணம்னா அதிகாரம் செலுத்துவாங்க, உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ராசி சூரியன் வந்து திக்பலம், லக்னாதிபதி திக்பலம், லக்கணம் இருக்குது, லக்கணத்தை சனி பாக்குறார், கொஞ்சம் அதிகாரம் செலுத்தக்கூடிய, தான் சொல்றதான் சரின்னு சொல்லக்கூடிய சனி பாக்குறாரு லக்கணத்தை. இதை வச்சுதான் நம்ம குணாம்சத்தை வச்சுதான் லக்கணத்தை எடுக்கணுமே தவிர, உண்மையிலேயே சொல்றேன், நான் எல்லா பெரிய ஜோதிடர்கள் அழக வச்சோ குட்டையோ நெட்டையோ இதை வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா பலன் 100% தவறும். ஏன்னா குட்டை நெட்டை எப்படி எடுக்கணும்னா, செவ்வாய் வலுத்தவனுக்கு வளர்த்தியா இருப்பான், குரு வலுத்தவனுக்கு குண்டா இருப்பான், சனி வலுத்தவன் குட்டையா இருப்பானுங்கிறதான் இது. லக்கணத்தை வச்சு எதுவுமே நிர்ணயிக்க முடியாது. குட்டை நெட்டையை வச்சு லக்கணத்தை நிர்ணயிக்க முடியாது. குணாம்சத்தை வச்சும் அதிகாரம் செலுத்துவானா, பிடிவாதம் பிடிப்பானா, கோவப்படுவானா, இப்படிங்கிறத வச்சுதான் நம்ம லக்கணத்தை எடுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா, அது கரெக்ட் தாங்கண்ணா, புரியுதுங்க. ஏன்னா சும்மாவாவது நம்ம ஒரு ஜாதக கட்டத்தை கொடுத்துட்டு இவர் எப்படி இருப்பாரு நீங்க சொல்லுங்க பாக்கலாம், அப்படி அதாவது ஹைட்டா இருப்பாரா இல்ல குட்டையா இருப்பாரா, அழகா இருப்பாரா, கலரா இருப்பாரா இல்ல கலர் இல்லாம இருப்பாரான்னு கேள்வி கேட்டா கண்டிப்பா அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் திணறுவேன், என்னால கரெக்டா சொல்ல முடியாதுங்க. ஆனா குணாதிசயம் எப்படி இருக்கும் லக்னத்துக்கு, இந்த லக்னத்துல பிறந்தவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம ஓரளவுக்கு அது கரெக்டாவே சொல்ல முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானும் அதை நிறைய ஜாதகங்களை செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். அவங்களோட அப்பியரன்ஸுக்கும் லக்னத்துக்கும் லக்னத்துல இருக்கிற கிரகங்களுக்கும் அவ்வளவு ஒன்றும் பெருசா அது கரெக்டா நம்ம சொல்ல முடியறது இல்லைங்க. அது உண்மைதான். சரி ஓகேங்க, நம்ம குணாவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. கார்த்திகேயன் சார், நீங்க என்ன லக்னம்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்லலாங்க சார். பாவம் அவரும் ரொம்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறோம். கன்னி லக்னம். இப்ப ஜாதகருடைய கேள்வி என்ன சார்? ஜாதகருடைய கேள்வி, இப்போ மேரேஜ் ஜூன் 2024 நடந்துச்சுங்க. இவங்களோட குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும், அதுக்கப்புறம் இவங்களோட கெரியர் லைஃப், வேலை தொழில்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை எப்படி இருக்கும், அடுத்து வரப்போற தசைகள் எப்படி இருக்கும், பொதுவான பலன்கள், அவ்வளவுதாங்க சார். ஓகே, குழந்தை பிறக்குன்னு அமைப்பு வச்சுக்கினா 5ஆம் பாவம் 5ஆம் இடத்து அதிபதி, அதனோட குரு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரி, அப்ப கன்னியா லக்னம்னு பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்து அதிபதி 6ல போய் மறையிறாரு. சரியா, இங்க குருவும் ராகுவோட சேர்ந்து நடக்கிற தசாபுத்தி அமைப்புகள் ராகு தசை சூரிய புக்தி. சோ இது வந்து சஷ்டாஷ்டக அமைப்பு. சோ ராகு தசை சூரிய புத்தியில குழந்தை வாய்ப்புகள் என்பது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடங்களும் இருக்கும். அதே சமயத்துல ராகு தசை சந்திர புக்தியும் நல்லது செய்யுமா அப்படின்னா 11ஆம் இடத்து அதிபதிக்கும்
போய் 9ல பாக்கியஸ்தானத்துல அமர்வது நல்லது என்றாலும் அதுவும் சஷ்டாஷ்டக அமைப்பு வந்து தசாநாதனுக்கு அதுவும் சஷ்டாஷ்டக அமைப்பா வந்துருது. அந்த அமைப்புல இப்போ செவ்வாய் ராகு திசை செவ்வாய் புத்தின்னு சொல்லும் போது குரு வந்து சமசப்தமா அதை பார்த்துறாரு. 5ஆம் இடத்து அதிபதியான சனிக்கும் பார்வை இருக்கு, அந்த செவ்வாய்க்கும் அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குருவினுடைய இணைவில் ராகு வந்து குருவாகவே செயல்பட்டு இந்த ராகு தசை செவ்வாய் புக்தியில இவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல கோச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா குரு வந்து மே மாசம் பயிற்சியாகி அந்த இதுக்கு போறாரு. அப்ப கோச்சார குருவுமே இந்த ராகு எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அந்த டிகிரிக்கு முன்பின் 5 பாகைகள்ல கோச்சாரத்துல குரு வரும் பொழுது குருவே அந்த தசாநாதன் ராகுவிற்கு தன்னுடைய பார்வை பலனையும் அதே நேரத்துல அந்த சனி பார்க்கின்ற செவ்வாயையும் அந்த கோச்சாரத்துல குரு பார்ப்பதனாலையும் அவரே 5ஆம் இடத்து அதிபதி ஆகிறதுனால குரு தசையில ராகுனுடைய தசையில செவ்வாய் புக்தியில இவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகள் கிடைக்கும். அதே சமயத்துல இவர் கன்னியா லக்னமா இருக்குது அப்படின்னா ராகு தசை செவ்வாய் புக்தி, செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கிறார், அதே சமயத்துல குரு பார்வையில் இருக்கிறார். சோ இந்த 2 பார்க்கின்ற சனியுமே குருவின் பார்வையை வாங்கித்தான் பார்க்கிறார். சோ 8ஆம் இடத்து அதிபதி கேதுவுடன் சூட்சுமங்களுடன் இணைந்து இருந்து குருவின் பார்வையில இருக்கிறதுனாலையும் 12ஆம் பாவகம் ஓரளவு சுபத்தன்மையோடு இருப்பதனாலையும், ஏன்னா உச்சமுடன் இணைந்திருக்கிறார் 12ஆம் பாவ அதிபதியான சூரியன். 8, 12ஆம் பாவகங்கள் ஓரளவுக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறதுனால இவங்க வந்து ராகு தசை செவ்வாய் புக்தியில வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சோ இந்த மாதிரி தூர தேசங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை இது உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்துல தூர தேசங்கள்ல தான் இவங்களுக்கு குழந்தையும் உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா கேதுனாலே அது வந்து அயல் நாடு அப்படின்னு குறிக்கக்கூடியது. குறிப்பா சொல்ல போனா கேது அப்படின்னு தசை நடத்தக்கூடிய கிரகமான ராகு வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு போற மாதிரி இருக்க ஒரு கணவர் எங்க வேலை வைக்கிறாரு. ஆனா இப்போ கோயம்புத்தூர்ல தான் ஒர்க் பண்றேன். அது வந்து துபாய் பேஸ்டு கம்பெனி. ஆனா சரி, ஓகே. அப்ப அது வந்து ராகு தசை அப்படின்னு சொல்லும் போது ராகுன்றனாலே முஸ்லீம், சரியா? அப்போ அந்த தூர தேசங்களுக்கு போவதோ இல்ல இருக்கும் இடத்தை விட்டு நகர்த்தக்கூடிய அமைப்போ இந்த செவ்வாய் புக்தியில ஏற்படும். சோ அப்ப ராகு தசை செவ்வாய் புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடியது குரு தசை. சோ குரு வந்து இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி ஓரளவு அங்க கொஞ்சம் அடி வாங்கிட்டார், சரியா? அப்ப 2ஆம் இடத்துல குரு இருந்து தசை வரும்போது குரு தசையிலேயே இவர் கையில குடும்பத்திற்கு ஒரு புது வரவு வரணும். சோ 2ஆம் பாவம் குடும்ப உறுப்பினர்களை குறிக்கக்கூடியது. சோ 4 கூடியவனும் 7 கூடியவனும் போய் 2ஆம் இடத்துல குரு அமர்ந்ததுனால ராகு வந்து சுக்கிரனை போலவே செயல்படுவார் என்ற அமைப்பின் அடிப்படையிலையும் இந்த குரு புக்தியில இவங்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் நிச்சயமா கையில குழந்தை இருக்க வேண்டிய வாய்ப்பு. சோ குரு ராகு தசை செவ்வாய் புக்தியில இவங்க கர்ப்பமாகி அவங்களுக்கு குழந்தை வந்து ராகு தசை செவ்வாய் புக்தியிலேயோ இல்ல குரு தசையின் ஆரம்பத்திலேயோ குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. குரு தசை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா ராகுவுக்கும் குருவுக்கும் இடையே கிட்டத்தட்ட நிறைய டிகிரி வித்தியாசங்கள் இருக்கு, 15 டிகிரி வரைக்கும் இருக்கு. சோ குரு தசை நல்லாவே இருக்கும். ஏன்னா வீடு கொடுத்தவனு நல்ல அமைப்புல 10ஆம் இடத்துல 2, 9 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. இங்க முக்கியமா பார்க்க போனோம்னா லக்னாதிபதி கெடல. சோ லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்புல 1, 4, 7, 2, 9, 10 இந்த கனெக்டிவிட்டி வர்றதுனால உங்களுக்கு குரு திசையுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். அடுத்து வரக்கூடிய சனி திசையும் இவங்களுக்கு குருவினுடைய பார்வையில இணைக்கிறதுனாலையும் என்ன அது 6ஆம் இடத்துல இருப்பதனால இவங்க தொடர்ந்து வந்து உழைத்து முன்னேறது, அதாவது வேலை பார்த்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவங்க இறுதி காலம் வரைக்குமே இவங்களுக்கு குடிக்கக்கூடிய அமைப்பு. இப்ப குரு தசை 16 வருஷம், சனி தசை ஒரு 19 வருஷம், கிட்டத்தட்ட 34 வருஷமே இவங்களுக்கு சிறப்பான யோகா அமைப்புகளை தரக்கூடிய தசா புத்தியில் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதியான புதன். சோ அந்த புதன் தசை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 45 வருட காலங்கள் இவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்பில் வருதுனால இவங்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்றத என்னுடைய கணிப்பு. அது வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளின் அமைப்பின் அடிப்படையில அவங்களுக்கு கோச்சாரத்தில் அஷ்டமசனியோ ஜென்மசனியோ வரக்கூடிய காலகட்டங்களில் சில பல துன்பங்கள் ஏற்றாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையை ஜாதகர் பெற்றிருப்பார். சோ இந்த வகையில பார்க்க போனோம்னா லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால இவங்க எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கக்கூடிய ஜாதகம். சோ அதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை. இதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் என்னோட பலன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம்
நீங்க பார்த்தவங்க நீங்க சொல்லுங்க. நானும் கன்னியா லக்னமாவே எடுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் கன்னியா லக்னத்தோட ஒத்து போகுது. குறிப்பா நான் கேட்டது அதுதான். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தோட ஒத்து போகுது அப்படிங்கிறதுனால நம்ம கன்னியா லக்னமாவே எடுத்து பலன் சொல்லலாங்க. கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் பாவக ரீதியாவே சொல்லிடுறேன். ஏன்னா சில டவுட்ஸ் இருந்தாலும் குணாக்கு அது கிளாரிஃபை ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம பாவக ரீதியா சொல்லிடலாங்க. லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரனோட இணைவுல இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல அருமையான அமைப்பு. குருவோட பார்வையிலும் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் லக்னத்துக்கு எந்த பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்லை. லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாயோ சனியோ பார்க்கல, எந்த பாவ கிரகங்களும் அங்க இல்லை அப்படிங்கறதுனால ஜாதகியே நல்ல பொண்ணு, அதே மாதிரி நல்ல புத்திசாலியான பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு, நல்ல நேர்மையான குணங்கள் உள்ள பொண்ணு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொல்லலாங்க. அதாவது பெருசா குறைகள் இல்லாத, எந்த ஒரு குறைகளும் பெருசா சொல்லிட முடியாது. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் மேபி அதுவே நம்ம பெருசா எதுவும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லக்னம் நல்லா இருக்கு, 10ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாங்க, எடுத்த வேலையை முடிப்பாங்க, புத்திசாலித்தனம் எல்லாத்துலயுமே இருக்கும், எதையும் நேர்த்தியா செய்வாங்க, அழகா இருக்கும், அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே அழகா கவர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டே போகலாங்க. அடுத்து குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது 4 7ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகுவோட இணைவுல இருக்கிறாரு. லக்னத்துக்கு ஆகாத செவ்வாய், லக்னத்துக்கு ஆகாத செவ்வாய் பாத்தீங்கன்னா 3 8ஆம் அதிபதி செவ்வாய் இங்க சனியோட பார்வையை வாங்கி 2ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாய் தசை வந்து என்னதான் குருவோட பார்வை இருக்கு அப்படின்னாலும் செவ்வாய் தசை 2002 இருந்து 2009 வரைக்கும் பாதிப்புகள் இருந்திருக்குங்க. குடும்பத்தை செவ்வாய் பாதிச்சிருப்பாரு, அஷ்டமத்துல இருந்து பாக்குறாரு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா பரவாயில்ல விட்டுலாம். 2002 இருந்து 2009 வரைக்கும் குடும்பத்துல பாதிப்புகள் இருந்திருக்கும். குரு அங்க இருந்ததுனால வெளியில தெரிஞ்சிருக்காது, ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. குடும்பாதிபதியும் பாத்தீங்கன்னா இங்க 10ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. சோ குடும்பம் மூலமா லாபம், குடும்பமே வந்து ஒரு தொழில் வேலை இந்த மாதிரி செய்யறது, குடும்ப அமைப்புகள் மூலமா, அதாவது 2ஆம் அதிபதி 10க்கு போகும்போதும் 10 2க்கு வரும்போதும் தொழில் ஜீவம் வேலை மூலமா சம்பாதிக்கிறது, குடும்பமே சேர்ந்து தொழிலா வீட்லயே ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அதுல ஆர்வம் இருக்கிறது அதெல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்குங்க. அடுத்து 3ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கும்போது தைரியம், வீரியம், இளைய சகோதரம், மியூசிக், பாட்டு, ஆபரணம், கம்யூனிகேஷனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லணும். இந்த இடத்துல 3ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா 8ல மறைகிறார் அப்படிங்கிறதுனால 3ஆம் அதிபதி 8ல மறைகிறாரு, 3ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பெருசா 3ஆம் இடம் அப்படிங்கிறது தம்பி தங்கைகள் அப்படிங்கிறது பெருசா இதுலயும் சூரியன் சந்திரன் பாக்குறாங்க, 11 12ஆம் அதிபதிகள் பாக்குறாங்க. இருந்தாலும் சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 3ஆம் இடத்துக்கு இல்ல. 3ஆம் அதிபதி 8ல மறைகிறாரு, தம்பி தங்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்படி இருந்தாலும் இளைய சகோதரம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிற மாதிரி இருக்கும், தூரத்துல இருப்பாங்க, பெருசா கம்யூனிகேஷன் இருக்காது, அந்த மாதிரி இருக்குங்க. சனியும் அங்க பாக்குறாரு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். குணா ஆன் பண்ண வேண்டாம், நான் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்க முடிச்சுட்டு கூட நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. ஏன்னா டைம் 5:30 ஆயிடுச்சு, நம்ம நிறைய லக்னத்தை டிசைட் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். அதனால நான் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பாத்துட்டு கூட கடைசியா சொல்லுங்க. இளைய சகோதரம் அப்படின்னு வரும்போது அதுல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குதுங்க. சனி பாத்துறாரு, பாவக அதிபதி 8ல மறைகிறார் அப்படிங்கிறதுனால அதுல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு, அதை பாத்துக்கணும். அப்புறம் நம்ம கடைசியா கேள்விகள் கேட்கும்போது அதை நம்ம செக் பண்ணிக்கலாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிறது அம்மாவை பத்தி சொல்ற இடம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். 4ஆம் இடம் தான் காலேஜ் லெவல் ஸ்டடீஸ். 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோட பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால நல்லா படிச்சிருப்பாங்க, காலேஜ் லெவல் ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஹையர் லெவல் ஸ்டடீஸ் விச் மீன்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் யூஜி படிக்கிறது, காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் இடத்துக்கு பெருசா பாதிப்புகள் எதுவுமே இல்லை. 4ஆம் அதிபதியும் 2ல தான் இருக்கிறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு. பகை வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கும்போது பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், பண கஷ்டம் இருந்திருக்கும், அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. படிப்பை நல்லபடியா முடிச்சிருப்பாங்க. 5ஆம் அதிபதி தான் பாத்தீங்கன்னா சிந்தனை, செயல், அதிர்ஷ்டம், குழந்தை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான். எந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளின்டா இருப்போம், ஒழுக்கமா இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம்னு வரும்போது 5ஆம் அதிபதி 6ல மறைகிறாரு. ஆனாலும் 5ஆம் இடம் சுத்தம் தான், எந்த கிரகங்களோட தொடர்பும் இல்லாம இருக்கு. 5ஆம் அதிபதி 6க்கு போகும்போது அதிர்ஷ்டம், அதாவது 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாட்டுல பிரச்சனைகள் இருக்கும், பூர்வ புண்ணியம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பாவகம் வந்து கம்ப்ளீட்டா சுத்தமா இருக்கு, எந்த கிரகங்களோட தொடர்பும் இல்லாம இருக்கு, பார்வை இல்லாம இருக்கு, அந்த பாவகத்துல எந்த கிரகங்களும் இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த பர்டிகுலர் பாவக அதிபதி எந்த நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பாவகம் எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கறது சொல்லுவோம். சோ இந்த இடத்துல 5ஆம் அதிபதி 6ல மறையிறது ஒரு வகையில தப்பு தான், இருந்தாலும் குருவோட பார்வை வாங்குறார் அப்படிங்கறதுனால ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்சு குருவோட பார்வை வாங்காமல் இருந்திருந்தால்
அது வந்து ரொம்ப பாபத்துவமா போயிருந்திருக்கும், ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா போயிருக்கும். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது நோய் எதிரி கடன், அதாவது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளதுதான் ஜோதிடங்க. 6ஆம் இடத்துல சனி மட்டும் இருந்திருந்தா நல்லதுதான், நோய் எதிரி கடனே இருக்காது. செவ்வாய் சனி மாதிரி பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா அவர்கள் சுபத்துவம் இல்லாம இருக்கணும். ரொம்ப பாபத்துவமாவும் போயிடக்கூடாது. 6ஆம் இடம் சனி செவ்வாய் ராகு கேது எல்லாரும் போய் 6ல உட்கார்ந்துடக்கூடாது. யாராவது ஒருத்தர் இருக்கலாம், நோய் எதிரி கடன்கள் இல்லாம ஆக்குவாங்க. ஆனா அதே சமயத்துல குரு பார்த்துட்டார் அப்படின்னா 6ஆம் இடம் அங்க சுபத்துவம் அடையுது, சோ நோய் எதிரி கடன்களை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல அப்படின்ற மாதிரி ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. 5ஆம் அதிபதி 6க்கு போகும்போது குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் திருமணம் நடக்கிறதுக்கு லேட் ஆனதுக்கான காரணமா நம்ம இங்க எடுத்துக்கலாம். சனி தசை வரும்போது குரு பார்த்த சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கதான் செய்வாரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 2023 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் சனி மேல சனி போய்கிட்டு இருந்தாரு. அந்த சனி 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்றதுனால 2023 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் இவங்க இந்த ஜாதகி பொறுத்த வரைக்கும் தூக்க பிரச்சனை இருக்கும். லேட்டா தூங்குவாங்க, தூங்க முடியாது, இது எல்லாமே இருக்கும். ஏன்னா கோச்சார சனியும் அங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் 12ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால 2023 இருந்து மார்ச் 2025 வரைக்குமே அவங்களுக்கு தூக்குறதுல லேட்டா தூங்குறதுல பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்குங்க. அடுத்து 7ஆம் இடம் அப்படின்னு வரும்போது 6ஆம் இடம் நம்ம பார்த்துட்டோம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரக்காரன், திருமணம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது. 7ஆம் அதிபதி குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது கணவர் வந்து 2ஆம் இடம்ங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம். இது வேலையில இருப்பாரு, சம்பாதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. அதை பத்தி நம்ம நிறைய பார்க்க வேண்டாம். 8ல சனி காம்பினேஷனோட செவ்வாய் இருக்கிறாருங்க. சோ சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அந்தரம் எது வரும்போதும் ஜாதகி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு பார்த்துட்டார் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா சனி பார்த்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சுங்க. செவ்வாய் புக்தி அந்தரம் வரும்போது சனி கூட அவ்வளவு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா குரு பார்த்த சனிதான். செவ்வாய் வரும்போது மட்டும் செவ்வாயோட தசாபுக்தி அந்தரம் சூட்சமம் எது வந்தாலும் ஏதாவது அடிபடுறது, விபத்துகள் நடக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்க பார்ப்பாரு. அந்த டைம்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் நல்லா தான் இருக்குதுங்க. சூரிய சந்திரர்கள் அங்க இருக்காங்க. 9ஆம் அதிபதி 10லயே இருக்கிறார். அப்படிங்கிறதுனால ஜாதகியே லக்னாதிபதி பாத்தீங்கன்னா இங்க 9-10 அதிபதிகள் இணைவு இருக்கு. அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா அப்பாவுமே கொஞ்சம் மென்டலி அப்பப்போ டிஸ்டர்ப் ஆவாரு. ஏன்னா இங்க விரையாதிபதியே போய் அங்கதானே இருக்கிறார், செலவுகள் விரயங்கள் அங்க இருக்கும். அமாவாசை சந்திரன் அங்க இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அப்பா வந்து ஸ்டெடி மைண்டடா இருக்க மாட்டார், கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். ஆனா ஜாதகியும் அப்பாவும் ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா இருப்பாங்க. அது நம்ம அடுத்து 10ஆம் இடம் அப்படின்னு வரும்போது ஜீவனஸ்தானங்க. அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். வேலை தொழில ஜாதகி வந்து ரொம்ப சின்சியரா இருப்பாங்க, வேலையை வந்து ரொம்ப சின்சியரா செய்வாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து லாபாதிபதி 9ல, அப்பாவால லாபம் உண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்கியஸ்தானம் அப்படின்னு வரும்போது நல்லா தான் இருக்குதுங்க. 11ஆம் அதிபதி போய் 9ல, அவர் எப்படி இருந்தாலும் சரி, மணியன் சொன்னது மாதிரி பௌர்ணமி சந்திரனோ அமாவாசை சந்திரனோ உச்சமாகி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. லாபஸ்தானாதிபதி போய் 9ல இருக்கிறது அப்படிங்கிறது அப்பாவால் லாபம் உண்டு, நல்லது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12ஆம் இடம் அப்படின்னு வரும்போது 12ஆம் அதிபதி இங்க 9ல இருக்கிறாரு. இந்த ஒரு இது காரக பாவநாஸ்தி அமைப்புகளை கொடுத்தாலும் அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சனி 12ஆம் இடத்தோட சம்பந்தப்படுறாருங்க. ஸோ 12ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்படும் போது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். இருந்தாலும் குரு பார்த்த சனி அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன இருந்தாலும் கோச்சார சனியும் அங்க பாக்குறாரு. இப்போ ஜனனகால சனியும் 2 பேருமே 12ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மார்ச் 2025 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவரோட முதல் கேள்வி அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் அதை ரொம்ப அழகா கார்த்திகேயன் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிறது ராகு தசையில நடந்துட்டு இருக்கிறது, சூரிய புக்தி நடந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் சந்திர புக்தி, கண்டிப்பா செவ்வாய் புக்தி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்க டிசம்பர் 2026க்கு மேல. ஏன்னா சந்திர சூரியர்களே ராகுவுக்கு சஷ்டாஷ்டகமா இருக்காங்க. சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் சந்திரன் இங்க ஸ்தான பலத்தோட இருக்கிறார். ஏன்னா சஷ்டாஷ்டகத்துக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறது ஸ்தான பலங்க. சோ சஷ்டாஷ்டகமா இருந்தாலும் சந்திரன் இங்க உச்ச நிலையில இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த ராகுதசை சந்திரபுக்தி வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துறாதுங்க. ஐ மீன் அடுத்து வரப்போற ராகுதசை சந்திரபுக்தி ஜூன் 2025 இருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் பெருசா இருக்காது, நல்லதுதான் நடக்கும். அப்பா மூலமா லாபம் இருக்கும், அப்பாவோட
அப்பா விச் மீன்ஸ் 11ஆம் அதிபதி உச்சமாகி 9ல போய் இருக்கிறார் அப்படிங்கிறப்போ அப்பா வழியில நன்மைகள் நடக்கிறது, இந்த மாதிரி அப்பாக்கு இவங்க மூலமா நன்மைகள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. இன்ஃபேக்ட் மே மாசத்துக்கு அப்புறமே ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரார் அப்படிங்கிறதுனால மே மாசத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு சந்திரபுக்தி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் growth, வேலையில வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது, சேலரி ஹைக் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ ராகதசை சந்திரபுக்தியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல இவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது, நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான். குழந்தை பாக்கியத்தை சந்திரன் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதிகளோட சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனிங்க. சனி இங்க 18 டிகிரி, சந்திரன் சம்மந்தப்படலை. ராசிக்கு 5 அப்படின்னு பார்க்கும்போது புதன், அவரும் சம்மந்தப்படல. சூரியன் பார்க்கும்போது லக்னத்துக்கு 12, ராசிக்கு 4ஆம் அதிபதி ஆகுறாரு. ஸோ அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா செவ்வாய் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் இந்த இடத்துல லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோட பார்வையை வாங்கி புத்திரக்காரன் குருவோட பார்வையும் வாங்குறாரு அப்படிங்கிறதுனால ராகுதசையில செவ்வாய் புக்தியில உறுதியா இவங்க கன்சீவ் ஆவாங்க. ஏன்னா நம்ம தசா புக்திகள் பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பர்டிகுலர் மாசம் சொன்னோம்னா தான் ஒரு கிளைண்ட்டுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால அந்த டைம் பாத்தீங்கன்னா 11 டிசம்பர்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிற டைம் வந்து 11 டிசம்பருக்கு மேல ஆரம்பிக்குது. 11 டிசம்பர்ல இருந்து ஜான் 2027. இதுலயும் நமக்கு எப்போ குழந்தை கையில இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 2026ல இருந்து ஜூன் 2027 இந்த பீரியடுக்குள்ள குழந்தை கையில இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அடுத்தடுத்து வர்ற தசைகள் எப்படி இருக்கும், அவங்களோட கெரியர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கெரியர் லைஃப்லாம் நல்லா தான் இருக்குதுங்க. ராகதசை அடுத்து சந்திரபுக்தியும் சேலரியில ஜாப்ல ப்ரமோஷன் கிடைச்சு சேலரி ஹைக் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வரப்போற குருவும் நல்லா தான் இருக்கிறாரு, அவரும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால கெரியர் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்தடுத்து நடக்கிற தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராகுதசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை எல்லாமே நல்லா இருக்குதுங்களே. குரு மட்டும் பகை வீட்டுல இருக்கிறாரு, அவ்வளவுதான். குரு எப்பவுமே பகை வீட்டுல இருந்தாலும் அவர் நார்மலா இல்லாம வக்கர நிலையில இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல. என்னோட அனுபவத்துல குரு பகை வீட்டுல வக்கர நிலையில இருக்கும்போது சனி செவ்வாய் பாக்குறது அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்க. சனி பாபத்துவமா பாக்குறது தான் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த இடத்துல சனி பாபத்துவமா பார்க்கலையே, குருவோட பார்வையை வாங்கிட்டார் அப்படிங்கிறதுனால சனி பாக்குற பாவங்களும் ஒன்றும் பெருசா பாதிக்கப்படாது அப்படிங்கிறதுனால நல்ல அருமையான ஜாதகங்க. எதிர்கால வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், நல்லா இருப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளுமே அது நமக்கு ப்ரூஃப் பண்ணுது. ஃபியூச்சர்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. அடுத்து வேறவங்க பலன் சொல்றதுன்னா சொல்லலாங்க. அப்புறம் நம்ம கடைசியா நீங்க உங்களோட வேற ஏதாவது கேள்விகள் இல்ல மத்தவங்க எல்லாரும் சொன்னது எப்படி இருக்குது அப்படிங்கறது நீங்க கடைசியா சொல்லுங்கண்ணா. ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க, அதான் வேற ஒண்ணும் இல்லை. நம்ம டிஸ்கஷனே ரொம்ப நேரம் போயிடுச்சுங்க. சுரேஷ் சார் நீங்க சொல்றதுனால சொல்லலாங்க. சார் நான் பேசுறது கேக்குது? இப்ப கேக்குதுங்க சார், கேக்குது, சொல்லுங்க சார். கேக்குதுங்க சார், கிளியரா கேக்குது, கிளியரா கேக்குது. ஏதோ மலையில இருக்கிறீங்களா? பிரச்சனையா இருக்கலாம். சரி, அதனால மோஸ்ட்லி நான் குயிக்கா சொல்லிடுறேங்க. சொல்லுங்க சார். குழந்தை வர குரு தசையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வர சனி புதன் தசைகள் நல்லா ஓஹோன்னு இருக்கு. அதனால வந்து நல்லாவே இருக்குங்க எதிர்காலத்தை. அதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப ராகுதசை செவ்வாய் புத்தியும் சூரிய புத்தியும் சந்திர புத்தியும் நம்ம விட்டுறோம். ஒரே ஒரு கருத்து என்னன்னா, சந்திரன் அங்க உச்சமா இருந்தாலும் அவர் அமாவாசை சந்திரன். சோ அதனால 6, 8 அந்த ராகுவுக்கு 8ல சந்திரன் இருக்காருன்ற இதெல்லாம் இல்ல. ஆனா அவர் அமாவாசை சந்திரன், அவரால் எதுவும் கொடுக்க முடியாது. அதனால நம்ம ஆதிபத்தியத்தையும் கொடுக்க முடியாது, தாய்மை பண்பையும் கொடுக்க முடியாது. சோ அப்போ நம்ம ராகுதசை செவ்வாய் புத்திக்கு தான் போய் ஆகணும். சோ குருதசை குரு புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இவங்க குழந்தை கையில இருக்கும் அப்படின்றத எடுக்கிறேன். தசாபத்திகள் நல்லா இருக்கு, ஜாதகமே ரொம்ப நல்ல ஜாதகம். ஏன்னா குரு கனெக்ட் எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த லக்ன குழப்பம் மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது. ஸோ பிஹேவியர்ஸ் அவங்களோட லுக் அண்ட் ஃபீல் வச்சு நம்ம கன்னி லக்னம்னு எடுத்துக்கிட்டோம். சொன்னதை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதாங்க, ஷார்ட்டா நான் முடிச்சுக்கிறேன். மற்றபடி வேற ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இருந்தா நான் சொல்றேன். நன்றி சார், ரொம்ப நல்லது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. குணா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, உங்க கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. ஹலோ ஹலோ, கேக்குது? சொல்லுங்க, கேக்குது. கேட்குங்க சார், எல்லாமே ஓகே. எனக்கு கொஸ்டின்ஸ் பிரச்சனை இல்லை, இதுதான் கேட்டதான். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்கல்ல பிரதர்ஸ் யாராவது இருப்பாங்க, அப்படி ஒருத்தர் இருக்காங்க.
நீங்க உங்க ப்ரிடிக்ஷன் சண்முகன் அவர் சொன்னது தம்பி சொல்லுங்க. பிரதர் ஒருத்தர் இருக்காரு, மற்றபடி கொஞ்சம் இதுதான். அப்புறம் அப்பா பாசம் கொஞ்சம் அதிகம் தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி எல்லாம் ஓகே. 2023 இருந்து இப்ப வரைக்கும் தூக்கம் எப்படி இருக்குது தம்பி? படுத்தோடனே தூங்கிடுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லைண்ணா, அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. நேரமா நல்லது. அது பெருசா இல்ல. நீங்க அட்டமாதிபதி பத்தி சொன்னீங்க இல்லையா, செவ்வாய் இவர் இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி பிரச்சனை பண்ண கவலைப்படணும். ஏன்னா வந்து சூட்சுமோடும் குருவோட பார்வை இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி நீ பார்வை வாங்கினாலும் அந்த சனி அகைன் குருவோட பார்வையில இருக்காரு. சோ ரிஃப்ளெக்ஷன் பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா சனி சந்திரனும். சோ குரு பார்வை வாங்கிய சனி எப்பயும் நல்ல விஷயத்தை தான் பிரதிபலிக்கும். அதனால நீங்க வந்து அட்டமாதிபதி இங்க கவலைப்பட தேவையில்ல. சனி செவ்வாய் 2 பேரும் சேர்த்து 3ஆம் இடத்தை பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்தா 3ஆம் இடத்தை பார்த்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், சகோதர பாவமே இருக்கக்கூடாது, இளைய சகோதரம். ஸோ அவருக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் பிரயோஜனமும் நல்லது செய்யறதுனால கெடுதல் செய்யாது, அவ்வளவுதான். 3ஆம் பாவம் அந்த லெவல்ல நம்ம செவ்வாய்க்கு அவ்வளோ கடுமையான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல. முக்கியமா இப்ப மணிவண்ணன் சாருக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா இப்பயே ரைஸ் பண்ண சொல்லுங்க. ஏன் மணியன் எழுக்கிறீங்க? அவரே அமைதியா இருக்கிறாரு. மணியண்ணா சொல்லுங்கண்ணா. நான் கேக்குறது எந்த விதியில குட்டையா இருக்கிறவங்களுக்கு இந்த லக்கணம் முடிவு பண்ணுது, அழகா இருக்கிறவங்க இந்த லக்கணம்னு எந்தெந்த லக்கணங்களுக்கு சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எந்தெந்த பொதுவா இதெல்லாம் விதி கிடையாது. நீங்க சனி பாக்குதா, செவ்வாய் கனெக்டா இருக்கா, ராகு கனெக்டா இருக்கா, சுபர்கள் கனெக்டா இருக்கா, பாவர்கள் கனெக்டா இருக்கான்னு பார்த்து நம்ம தான் கெஸ் பண்ணணும். சரி, ஓகே, வேணாங்க. அப்புறம் லக்ன குழப்பத்தை வரப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? குணா அவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கண்ணா, எனக்கு எல்லாம் ஓகே. நீங்க சொன்னது எல்லாமே ஓகே. மேக்சிமம் எல்லாமே ஒரு சில தான் செட் ஆகல, மற்றபடி எல்லாமே ஒரு 80-90% கரெக்டா இருந்துச்சு நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கன்னி லக்னத்துக்கு. ஓகே தம்பி. நல்ல தம்பி. ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் 2023 இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததா தம்பி அவங்களுக்கு? இல்ல, அவங்களுக்கு அப்பப்ப கால் வலின்னு மட்டும் சொல்லுவாங்க. ரொம்ப இல்ல, கால் வலி மட்டும்தான். சனி 6ல இருக்கிறாரு, சனி மேல சனி போனார் அப்படிங்கறதுனால கேட்டேன் தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ அதான் கொஞ்சம் கால் வலி மட்டும் அப்பப்ப சொல்லுவாங்க, பட் ரொம்ப சிவியர் லைட்டா இருக்கும். ஓகே தம்பி. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படின்னா மணியன் கேட்க வராருன்னு நினைக்கிறேன். மணியனா சொல்லுங்கண்ணா. ஒண்ணு இல்லைங்க, அவர் சகோதரம் இருக்குன்னு தான் சொன்னாரு. இளைய சகோதரம் இருக்குதான்னு கேளுங்க, குறிப்பா அப்படித்தான் கேட்கணும். தம்பி இருக்காங்க, 1 வருஷம் டிஃபரன்ஸ் தான். இப்பதான் மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு. இப்ப இதனால நீங்க சொல்ல வரும் கருத்து என்ன மணிவண்ணன் ஐயா? வேணாங்க, கேட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான், தகவல் கேட்டுக்கிட்டேன். தம்பி இருப்பாருங்கண்ணா, குரு பார்த்த செவ்வாதானுங்க. ஆனா என்ன, 8ல மறைகிறார் அப்படிங்கறதுனால இவங்களுக்கும் தம்பிக்கும் அவ்வளவு ஒன்னும் பெருசா கம்யூனிகேஷன் இருக்காது. ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, இவங்க வாட்டுக்கு இவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா சனியும் பாத்துறாரு, குரு பாக்குறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்க வீட்டு விசேஷத்துக்கு இவங்க போவாங்க, உங்க வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வருவாங்க. மற்றபடி அவரால் பெருசா பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது, அவ்வளவுதான். சுரேஷ் சார் கேட்டுக்கிட்டீங்களா? நான் கேட்டவருடைய அர்த்தம் தான் புரிஞ்சுக்குங்க. இல்ல சுரேஷ் சார், அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது அப்பியரன்ஸ் வச்சு நம்ம லக்னத்தை டிசைட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஸ்பெஷல் ஃபேக்டரா இருக்காது.
நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கேரக்டர் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கறத அவர் சொல்ல வராரு. வேற ஒண்ணு இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நான் அப்பியரன்ஸ் வச்சு மட்டுமாங்க முடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கன்னி லக்னம். ஆமாங்க புரியுது. தப்பா புரிஞ்சுக்காரு. நான் என்னமோ சிம்ம லக்னம் சொன்னது தப்பா புரிஞ்சுக்காரு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் என்னமோ அப்பியரன்ஸ் வந்து கிரகங்களை வச்சுதான் ஐ மீன் யாரு கனெக்ட் பண்றாங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க இல்ல. நான் அப்படியே நல்ல பேரா இருப்பாங்க, பிளஸ் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றதையும் வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணிருக்கோம். நான் ஒண்ணு மாத்தலாம்னு சொல்லி நான் சொல்றது எல்லாமே மிஸ் இன்டர்பிரேஷன் பண்ணி மாஸ்ட் ஆஃப் பண்ணா எப்படி அப்போ ஒரு முன்கூட்டியே முன்னுக்கு எடுத்தா எப்படி இல்ல. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அதை மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே தாங்க, அதாவது ஒரு டிஸ்கஷன். இது வந்து ஒரு உண்மைதான். சொல்லுங்க குணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப மணி என்னாம இன்னும் 2 பேர் சொன்னாங்க, வெளிநாடு வெளியூர் மாநிலம்னு. இப்போ அந்த இதுதான் சப்போஸ் போகும்போது நம்மளுக்கு இங்க வெல்த் வைஸ் எப்படி இருக்கும்ட்டு, அதாவது நம்ம சொத்துக்கள் வாங்குறதோ இல்லையோ பினான்சியலா அது மாதிரி கேட்டுக்கிருக்காங்க. அது ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். இங்க இந்தியால சொத்துக்கள் வாங்குவோமா அப்படின்னு கேக்குறீங்களா, இல்ல வெளிநாடு போனா அங்க போய் சொத்தெல்லாம் வாங்குவோமான்னு கேக்குறீங்களா? எப்படின்னு தெரியல, பட் ஃபியூச்சர் பினான்சியலா எப்படி கொஞ்சம் நல்லா இருக்குமாங்கிறதுக்காக. மணினா, நீங்க இதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இவரு ஃபியூச்சர்ல சொத்துக்கள்லாம் வாங்குவோமா, பினான்சியல் growth பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாருங்கண்ணா. அட்டகாசமா இருக்குங்க. சண்முகமே சொல்லிக்கலாம், என்ன கேட்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்த 2 புதனும் சுக்கிரனும் 2 பேரும் தொடர்பு கொள்றாங்க. குருவும் 2ஆம் வீட்லயே இருக்கிறார். உறுதியா அருமையான வீடு, அட்டகாசமான வீடு, எல்லாம் இங்க கட்டுவீங்க, எல்லாம் வாங்குவீங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க. வெளிநாடு போறீங்க, மிக பிரமாதமா இருக்க போறீங்க. உங்க 2 பேருக்குமே வெளிநாட்டு மேல விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. ஜோதிடத்துலயே வெளிநாட்டு மேல விருப்பம் கண்டிப்பா இருக்கும், போயிருவீங்க பாருங்க. சரிங்க. எல்லா இதுவும் சொல்ல முடியாதுன்னா, நம்மளுக்கு இப்ப சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் வேணாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கண்ட்ரி வேணா இருக்கு, அவ்வளவுதான். இந்த சிங்கப்பூரோ யூஎஸ்ஏ அந்த மாதிரி தான். மற்றபடி ஒரு சில இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் 1-2 தான் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த இது சொன்னீங்களா கிட்ஸோட கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு. ஸோ அது வந்து கரெக்டா இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகுங்களா? இந்த டைமிங் 2026 to 27 அந்த டைம் ஆகுமா? அது இந்தியா தான் இருக்குமா, இல்ல அந்த மாதிரி ஒரு டவுட், இல்ல வெளிநாடு போறோம் ஒரு டவுட். உங்க கேள்வி எப்போ, எந்த மந்த், எந்த வருஷம் வெளிநாடு போற யோகம் ஆரம்பிக்குது அப்படின்னு கேக்குறீங்களா குணா? ஏன்னா இப்போ கிட்ஸ்னா தனியா பசங்கள் இல்லை. ஸோ அந்த ஒரு டைம் கேட்டேன். சப்போஸ் அங்க போயிடுவோமா இல்ல இங்க அந்த மாதிரி. அது இல்லாம வெளிநாடு போக முடியாது இல்லைங்களா, அதனால ஒரு டைம் கால் கேட்டேன். தம்பி, ஜூலை 2024 ஒரு நிமிஷம். 2 உங்களுக்கு கூட்டு டிசைன் சொன்னாங்க, அதுவும் தாண்டி கோயில்ல 2 வச்சு தான் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் கூட்டு தசையா இருந்தாலும் அதுல விதிவிலக்குகள் இருக்குதுன்னா, ராகு சுபத்துவமா இருந்தாருன்னா 2 பேருக்குமே கோடிகள்ல கொட்டுவாரு. பாவத்துவமா இருந்தாதான் பிரச்சனையில கொடுப்பாரு. அதனால கூட்டு தசையா இருந்தாலும் எந்த நிலைமையில அந்த தசை நடத்துற கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணணும். கூடுதல் தகவல் இது எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இவங்க ஜாதகம். சரி, அப்ப வந்து கொரோனாக்கு முன்னாடி சொல்றேன் வந்தது. நான் வந்து இவங்க போட்டோ பார்க்கல, கூட்டு தசைன்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 2 பக்கம் என்கேஜ்மெண்ட் ஆகி கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா என் சைடு எனக்கு அதை தாண்டி மறுபடியும் எதாச்சியா ஒரு இது வரும்போது ஓகேன்னு சொல்லிதான் பண்ணது. 3 இயர்ஸ் ஆஃப்டர் 27ல பண்ண வேண்டியது 30ல முடிஞ்சு. அதுக்காக வேற எதுவும் ராகதசையும் முடியும் போகுது இல்ல, டிசம்பர் 2027 இன்னொரு 3 வருஷம் தானே இருக்குது. உங்களுக்கு எப்ப ராகதசை முடியுது? எனக்கு 30ண்ணா. இவங்களோட கொஞ்சம் 1 இயர் டிலே ஆகும். இவங்களுக்கு வந்து மேரேஜ் டேட் 10 ஜூன். இவங்களுக்கு கரெக்டா அப்ப சுக்கிர புத்தி முடிஞ்சு, சூரியன் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா மேரேஜ் அப்ப முடியுதுன்னு நினைக்கிறேன் சம்திங் இவங்களுக்கு. அந்த அப்புறம் ஏதாவது பரிகாரங்களா இருந்தாலும் சொல்லுங்க, பண்ணிக்கிறேங்களா? பரிகாரம் சொல்றவங்க இன்னைக்கு யாரும் வரல தம்பி.
நம்ம யூஸ்வலா பெருசா பரிகாரம்லாம் கோயிலுக்கு போங்க, அப்புறம் அபிராமி அந்தாதி படிங்க, கந்தசஷ்டி கவசம் கேளுங்க, இந்த மாதிரிதான் நான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாம் பெருசா பரிகாரம்லாம் எதுவும் நான் சொல்றது இல்ல. சுரேஷ் சார் சொல்லுவாங்க. சுரேஷ் சார் இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் நீங்க சொல்றீங்களா? சுரேஷ் சாரும் வெளியில இருக்கிறதுனால அதை கிளியரா பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. சார் பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது பரிகாரம் சொல்லலாங்களா? எதுக்குயா? நல்லா இருக்குயா ஜாதகம். வெளிநாடு போலாம் ஆனா போனா அங்க ஸ்டே பண்ண முடியாது, அவ்வளவுதான். குருதசை வரைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு. சனி புதன் தசைகள்ல இவங்க இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கு. சொத்து பத்து எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு தான். ஜாதகமே ரொம்ப நல்ல ஜாதகம். சிம்ம லக்னமா இருந்தா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கன்னி லக்னமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஜாதகமே நல்லா இருக்குயா. பெருசா வெளிநாடு சாரி பரிகாரம் எதுவும் நம்ம சூரியன் சந்திரன் மட்டும்தான் அந்த சேர்ந்தது மட்டும்தான் தவறு. அமாவாசையில் இருக்கு. அதுக்கு விதி விலக்கா எதுவுமே இல்ல. சுபரன் வீட்டில் சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்காங்க. சந்திரன் உச்சமா இருந்தாலும் அமாவாசை சந்திரன் அவ்வளவுதான். அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மத்த எல்லா கிரகங்களும் அருமையா இருக்கு. அதனால பரிகாரம் அப்படின்ற மாதிரி பெருசா ஒண்ணும் சொல்றது இல்லையா. குணா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எப்பவுமே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தான் அதை அவாய்ட் பண்றதுக்கு, பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக பரிகாரம் பண்ணுவோம். பரிகாரம் பண்ற அளவுக்கு ஜாதகத்துல குறைகள் இல்லை அப்படிங்கிறதுனால பரிகாரம்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். சங்கர் சார், கண்ணன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனால நீங்களும் கேளுங்க. இல்ல சார், ஓகே சார். ஓகே கண்ணன், ஓகே. எனக்கு என்னன்னா, இப்ப என்னோட ஹாரோஸ்கோப்ல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் சரியில்லை. இந்த ராகு தசை இது இவங்க ஒரே இது நடக்கிறது. அந்த அடுத்தடுத்து போட்டேன் உங்களுக்கு இந்த பதிவு. அதனால தானே, வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே இதா இருக்கனால கேட்டிருந்தேன். இப்போ அதான. ஓகே தம்பி, ஓகே தம்பி. உங்களுக்கு ராகுதசை எப்படி இருந்ததுன்னு நான் மறந்துட்டேன். இருந்தாலும் இவங்களுக்கு ராகுதசை நல்ல தசை தான், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். கோச்சாரத்திலையும் பெருசா பாதிப்புகள் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ல எதுவும் இல்லை. மேற்கு அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் குரு வர போறாருல்ல. இன்ஃபேக்ட் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராசிக்கு 2ல குரு வர்றது நல்ல பினான்சியல் குரோத் கொடுக்கும். வேலையிலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஜாதகம். பொண்ணு ஜாதகமே ரொம்ப அருமையான நல்ல ஜாதகம். ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கும். சார் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? முடிச்சுக்கலாங்களா? மணினா, சங்கர் சார், சுரேஷ் சார், கண்ணன். நான் ஏன் அது கேட்டாங்கன்னா, எனக்கு நெகட்டிவா இருந்துச்சு ராகுதசை ரொம்பவே. இவங்களுக்கு புரியுது அதனால புரியுது புரியுது தம்பி, புரியுது தம்பி. உங்களுக்கு இருந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்காது தம்பி. இவங்களுக்கு ராகுதசை ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எல்லா வகையிலயும் இவங்களுக்கு நல்லதான் கொடுக்கும். பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே தம்பி, ஓகே. சார் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல, வேற டவுட்ஸ் இல்லைங்க சார். சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். மணிவன் சார், சுரேஷ், ஸ்ரீ, மகேஷ் சார் எல்லாத்துக்குமே, சண்முகம் சார் உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கோஆர்டினேட் பண்ணதுக்கு. எப்படி கிடைச்சதெல்லாம் தெரியல. அன்எக்ஸ்பெக்டடா நிறைய நல்ல விஷயங்கள் சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஹோப் எல்லாம் நடக்கும்னு நம்பிக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்கண்ணா. கண்டிப்பா சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். டைம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே குணா, நீங்க எது சொல்லணும்னாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சொன்னது இந்த டைம்ல இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டே மீட்டிங்லயே வந்து கூட நீங்க சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சொல்லும் போதுதான் ஒரு ஜோசியரா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயம் நம்ம சொன்னது நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நீங்க எப்ப ஆசைப்பட்டீங்கன்னாலும் நீங்க வந்து மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நீங்க பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. மணினா, சங்கர் சார், சுரேஷ் சார், மகேந்திர கண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஜாதகம் ஆய்வு கொடுத்தது. சார் எல்லாருக்கும் திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி.